கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாயந்திர வேளையிலும் உங்களுடைய யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்வாராக. நம்முடைய வேத புஸ்தகங்களில் சங்கீதம் 115வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனம், Psalms 115 and verse 12, அதனுடைய முதல் பகுதியை மாத்திரம் நாம் வாசிப்போம். சங்கீதம் 115 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். The Lord has been mindful of us, He will bless us. The Lord has remembered us, He will bless us. நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இப்ப இந்த வசனத்தை வாசித்த உடனே உனக்கு கேள்வி வருமா இல்லையான்னு தெரியல, எனக்கு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அப்படின்னா இது வரைக்கும் மறந்தாரா? இது வரைக்கும் மறந்தாரா? அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 49 14 15 16 நாம் வாசிக்கும் போது, Isaiah chapter 49 verse 14 15 and 16, ஏசாயா 49 14 15 16. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை மறந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, சீயோன் ஒரு கேள்வியை கேட்குது. யார்? சீயோன்னா நம்ம தான். கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறப்பாளா? மறக்க மாட்டாளா? மறக்க மாட்டாளா? டெய்லி பேப்பர் வாசிக்கிறதுல நினைக்கிறேன். எத்தனை தாய்மார்கள் தங்கள் பெற்ற குழந்தைகளை தாங்களாக கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லும்போது, அப்ப கர்த்தர் மறந்தாரானா? கர்த்தர் சொல்றாரு, நான் மறக்கல, நான் மறக்கல. உன்னை எங்க வரைஞ்சு வச்சிருக்கேன்? உள்ளங்கையிலே வரைந்து வச்சிருக்கேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. Your boundaries before me always. மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, எப்பொழுதும் நாம் அவருடைய நினைவில் இருக்கிறோம், எப்பொழுதும் அவராலே நாம் மறக்கப்படாமல் இருக்கிறோம். ஆனா கர்த்தர் என்னை நினைக்கிறார், அப்போது அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்க அநேக வேளையில நான் வேலைக்கு செய்து கொண்டிருந்த நாட்களிலே சில மீட்டிங்ஸ்ல உட்கார்ந்துருப்போம். ஒரு உயர் அதிகாரியோட மீட்டிங்ஸ்ல உட்கார்ந்துருப்போம். அதுல பெரிய டிஸ்கஷன்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்கும், பேசிட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு அந்த உயர் அதிகாரி என்ன பண்ணுவாரு, அவருக்கு ஒரு போன் வரும். மீட்டிங் நடக்கிறதுனால சில நேரத்துல போன் எடுக்க மாட்டாங்க, சில நேரத்துல போன் பேசுவாங்க. முக்கியமா சில இடங்கள்ல நான் கவனிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய கூட்டம் உட்காந்துருப்போம், எல்லாரும் ஒரு சீரியஸான விஷயமா பேசிட்டு இருப்போம். ஆனா இவங்க என்ன பண்ணுவோம், போன் எடுத்து, ஆமா சாப்பிட்டியா, பட்டியா, தூண்டியா,
உள்ள போனானா வந்தானா அப்படின்னு ஃபோன் பேசுவாங்க. ஏன்னா சுற்றிலும் என்னவோ நடந்தாலும் அவருக்கு யார் மேல நினைவா இருக்கிறாரு? அவருடைய பையனோ பொண்ணோ மனைவியோ யாரோ மேல நினைவா இருக்கிறார். எப்பொழுது நினைவா தான் இருக்கிறாரு. ஆனா சில வேளைகளிலே ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு ஸ்பெஷலான ஒரு நினைவு, ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நினைவு அவர்களை கொண்டு வரும்போது ஒரு விசாரிப்பு அந்த இடத்துல நடக்கிறது. அது மாதிரிதான் வேதத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா அநேகரை தேவன் நினைத்தருளினார். அநேகரை தேவன் நினைத்தருளினார். சிலரை குறித்து நான் பார்க்க வேண்டும் நினைக்கிறேன். இன்றைக்கு ஒருவரை குறித்து தான் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு நம்மை நினைத்தருளும் தேவன். நம்மை நினைத்தருளும் தேவன். God who remembers us. நம்மை நினைத்தருளும் தேவன். இந்த நாள் சாயந்திர வேளையில நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, நோவாவின் வாழ்க்கையிலே நோவாவை தேவன் நினைத்தருளினார் என்று வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நோவாவின் வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற சில காரியங்களை தேவன் நினைத்தருளும் போது நம்முடைய வாழ்க்கையில அதற்கு ஒப்பான காரியங்கள் என்ன நடக்கிறது என்பதை குறித்து சிலவற்றை உங்களோடு பேசும்படியாக நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Genesis chapter 8 and verse 1. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். நினைத்தருளினார். God remembered Noah. God remembered Noah and everything that was in the ark. அந்த பேழைக்குள்ளே இருந்த எல்லாவற்றையும் தேவன் நினைவு கூர்ந்தார். ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையும் தேவன் நினைவு கூறினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நோவாவை நினைவு கூர்ந்ததினாலே உண்டான காரியம் முதலாவது நாம் பார்க்கிறோம். When God remembers, He protects us. கர்த்தர் நினைத்தருளும் போது ஒரு பாதுகாவல் உண்டாகும். கர்த்தர் நினைத்தருளும் போது ஒரு பாதுகாவல் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த தலைப்பை நீங்க மனதில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நோவாவை குறித்து நான் பேச போகிற காரியத்தை இதன் கீழாக நான் பேசும்படியாக விரும்புகிறேன். God remembers, He protects us. கர்த்தர் நினைத்தருளும் போது பாதுகாவல் உண்டாகும். சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, ஒரு செங்கல் வந்து தலையில விழுந்துருச்சுங்க. ஆனா அந்த நேரத்துல நான் இப்படியா நினைக்கிறேன், கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்தார். ஒரு பாதுகாவலை உண்டாக்கி எந்த சேதமும் இல்லாமல் அதிலிருந்து காப்பாற்றினார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேரு ஒண்ணுல ஒரு சின்ன கல்லுப்பட்டு ஜீவன் போயிருது. ஆனா தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பு நம் மீது இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம பாதுகாக்கப்படும் போது நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை நினைத்தருளினார். தேவன் நம்மை நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய சிந்தையில எப்பொழுதும் இருக்கிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். Genesis 7:7. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோட கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. தேவன் நம்மை முதலாவது பாதுகாக்கிறார். நினைத்தருளினார் அப்படின்னா பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னா, தேவன் நம்மை பேழைக்குள் வைத்து
பாதுகாக்கிறார். God keeps us in the ark for safety. தேவன் பேழைக்குள்ளே வைத்து நம்மை பாதுகாக்கிறார். இந்த வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க. இந்த முதல் 2 வார்த்தையும் கடைசி 2 வார்த்தையும் தமிழ்ல வாசிக்கும் போது ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அப்ப தேவன் இந்த இடத்துல இந்த பேழையை எதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த பேழைக்குள்ளே நோவாவையும் அவன் குடும்பத்தையும் சகல ஜீவன்களையும் அவனோடு சேர்த்து வந்த எல்லா மிருக ஜீவன்களையும் பாதுகாக்கும்படியாக அந்த பேழைக்குள்ளே அவர்களை வைத்து தேவன் அவர்களை பாதுகாத்தார். அதற்கு ஏற்ற வண்ணமா தான் அந்த பேழையை என்ன பண்ணார், அவரு வடிவமைத்தார். பேழையை வடிவமைத்தார். அதற்கு இப்படி இத்தனை அடியில கட்டுங்க, இத்தனை அடி உயரம் இருக்கணும், நீளம் இருக்கணும், அகலம் இருக்கணும், அதுல இத்தனை கீழ்த்தட்டு இருக்கணும், மேல்தட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் தேவன் சொல்லிதான் அந்த பேழையை ஏற்படுத்தினார். இப்ப அந்த பேழையை ஏற்படுத்தின தேவன், நோவாவை வைத்து ஏற்படுத்தின தேவன் அந்த பேழைக்குள்ளே அவன் குடும்பத்தாரை வைத்து அவர்களை பாதுகாக்கிறார். இப்ப எதிலிருந்து பாதுகாக்கிறார் அப்படின்னா, வரப்போகும் ஆபத்து, அழிவு, அதிலிருந்து என்ன பண்றாரு, பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பேழை தான் அவர்கள் பாதுகாக்கப்படும்படியாக ஒதுக்கப்பட்ட, அதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம். The ark was the place that was designed and designated by God. Hallelujah. இந்த பேழைக்குள்ள இருந்தாதான் நோவாவும் குடும்பத்தாரும் என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பா இருப்பாங்க. பேழைக்கு வெளியில இருந்தா பாதுகாப்பா இருக்க முடியாது. அப்ப முதலாவது நம்ம தேவன் நம்மை நினைத்தருளும் போது அவர் என்ன பண்றாரு, நம்மை பாதுகாக்கிறார். எப்படி நம்மை பாதுகாக்கிறார் அப்படின்னா, பேழைக்குள்ளே வைத்து நம்மை பாதுகாக்கிறார். இப்ப பேழைக்குள்ளே வைத்து நம்மை பாதுகாக்கும் போது எந்த விதமான பாதுகாப்பு உண்டாகிறது என்பதை நான் உங்கள்கிட்ட சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமம். மனுஷர் முதல் மிருகங்கள், ஊர் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. இதுல முக்கியமா ஒரு வார்த்தையை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். எல்லா ஜீவ வஸ்துக்களும் என்ன ஆயிடுச்சு, அழிந்தது, அழிந்து போனது. ஆனா பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன. கடைசி வரி, பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன. எதிலிருந்து இவர்கள் காக்கப்பட்டார்கள்? பேழைக்குள்ள வச்சு பாதுகாக்கிறார். அப்ப பேழைக்குள்ளே வச்சு பாதுகாக்கும் போது எதிலிருந்து இவர்களை பாதுகாக்கிறார் அப்படின்னா, அழிவிலிருந்து பாதுகாக்கிறார். இந்த பேழைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன வராது அப்படின்னா, அழிவு உண்டாகாது. ஒரு அழிவில் இருந்து தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். சேஃப்டி ஃப்ரம் டிஸ்ட்ரக்ஷன். அழிவில் இருந்து தேவன் பாதுகாக்கிறார். இந்த பாதுகாப்பு எப்படி இருக்குன்னா, தேவன் கொண்டு வருகிற ஒரு பெரிய ஜலப்பிரளயம் இருக்கு. 40 நாள் இரவும் பகலும் ஓயாமல் மழை இந்த பூமியின் மேலே அவர் வர்ஷிக்க பண்ணி, வானத்தின் பலகணிகளை திறந்து, பூமியின் ஊற்றுக்கண்களை திறந்து, அதிலிருந்து நீர் அந்த பூமி முழுவதும் நிரப்புது. பூமி முழுவதும் நிரப்புது. எந்த அளவுக்கு நிரப்புது அப்படின்னா, நீங்க வசனங்களை பின்பாக வாசிக்கலாம். உயர்ந்த சிகரங்களுக்கு மேலாக, பூமியிலே மிக உயர்ந்த சிகரத்துக்கு மேலாக 15 முழ உயரத்துக்கு தண்ணீரானது பூமியை முழுவதுமாய் நிரப்பிற்று. ஹல்லேலூயா.
ஒரு மாதிரி எல்லாம் அப்படியே மௌனத்துல போயிட்டீங்க. கர்த்தர் மௌனமா இருந்தார், நானும் மௌனமா இருப்பீங்களா? அப்ப இது மெட்ராஸ்ல வந்து ஃபிளட் மாதிரி கிடையாது. இது எல்லா சிகரத்துக்கு மேல, இன்னைக்கு கணக்குப்படி சொன்னா எவரெஸ்ட் சிகரத்துக்கு மேல 15 முழ அடி உயரத்துக்கு அந்த தண்ணீர் மூடிடுச்சு. எதுக்கு மூடிச்சுன்னா, எந்த ஜீவராசியும் நர ஜீவன்களும் ஜீவனோடு இருக்கக்கூடாது என்பதற்காக, அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்தார். எல்லாமே வேலைக்கு வெளியில் இருந்த எல்லாமே என்ன ஆயிடுச்சு? நிக்கிரகமாயின. நிக்கிரகம் நெச்சுரலா எலிமினேட்டட், ஒண்ணுமே இல்லை, டிஸ்ட்ராய்ட். அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனா வேலைக்குள்ள ஒரு குடும்பம் சுகமா பாதுகாப்போடு உட்கார்ந்து இருக்கிறது. தேவன் நம்மை பாதுகாக்கிறார். வேலைக்குள்ளே வைத்து பாதுகாக்கும் போது எதிலிருந்து வேலைக்குள்ளே வைத்து பாதுகாக்கிறார் அப்படின்னா, அழிவில் இருந்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அழிவில் இருந்து பாதுகாக்கிறார். நீங்க என்னோட அப்படியே கேட்டுட்டே வாங்க. நான் அந்த ட்ரெயின் ஆஃப் தாட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் புரியறது கஷ்டமா இருக்கும். ஆதியாகமம் 7வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். 7ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஆதியாகமம் கடைசி பகுதி. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை என்ன பண்ணாரு? கதவை அடைத்தார். கதவை அடைத்தார். எதுக்கு? கதவை பூட்டிட்டு உள்ள அடிக்கிறதுக்கா? கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். முதலாவது, அழிவில் இருந்து தேவன் அவனை பாதுகாக்கிறார். இந்த வேலைக்குள்ளே அடைக்கப்பட்ட காலம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் அந்த 2 வசனத்தை நான் திருத்தமா வாசித்திருக்கேன், நேரம் இல்லாதனால. ஆதியாகமம் 7:11 நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நோவாக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி, 2ஆம் மாதம் 17ஆம் தேதி, 600வது வருஷம் நோவாவின் காலத்துல. அதில் இருந்து ஆதியாகமம் 8:14 வாசிக்கும் போது 2ஆம் மாதம் 27ஆம் தேதி பூமி காய்ந்துற்று. அப்ப மழை வர்றதுக்கு எப்ப அப்படின்னா, நோவாவுடைய வயசு 600வது வருஷம். அதுல வந்து 2வது மாதம் 17ஆம் தேதி எப்ப பூமி காஞ்சிச்சு அப்படின்னா, நோவாவின் வயது 601வது வயது, 2ஆம் மாதம், அதே 2ஆம் மாதம் 27ஆம் தேதி. அப்ப எத்தனை நாள் ஆயிடுச்சு? ஒரு வருஷம் 10 நாள் ஆயிடுச்சு. 600வது வயசு நோவாக்கு 2வது மாசம் பிப்ரவரின்னு வச்சுக்குவோம். பிப்ரவரி 17ஆம் தேதி மழை வந்துச்சு. 601வது வயசுல பிப்ரவரி 27 வச்சுக்குவோம். அதுல வந்து பூமி காய்ந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 10 நாட்கள் அந்த வேலைக்குள்ளே வைத்து கதவை அடைத்தார். அல்லேலூயா. வேலைக்குள்ளதான் இருக்கணும். கதவை அடைச்சாருன்னா வேலைக்குள்ளதான் இருக்கும். அப்ப 2வது, முதலாவது அழிவிலிருந்து வேலைக்குள்ளே வைத்து பாதுகாக்கிறார் நான் சொன்னேன். எப்படி பாதுகாக்கிறார்? அழிவிலிருந்து பாதுகாக்கிறார். 2வது, இப்ப அடைத்து வைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சேஃப்டி ஃப்ரம் ஷட் டோர்ஸ். அடைத்து வைத்து பாதுகாக்கிறார். அடைத்து வைத்து பாதுகாக்கிறார். நிறைய இடத்துல நான் நினைக்கிறோம், ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன லாக் பண்ணிட்டீங்க? முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, சைட்லையும் போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல, நான் அப்படியே நிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. தேவன் சொல்லுதுன்னா, அது உன்னுடைய பாதுகாப்புக்காக. அல்லேலூயா. நீ நினைக்கிற இதுக்கு பாதுகாப்பு இதுக்கு வெளியில இருக்குன்னு, ஆனா உனக்கு தெரியாது இதற்கு வெளியிலே உனக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை
நீ அறியாமல் இருக்கிறாய். அல்லேலூயா. அதனாலதான் ஒருவேளை இந்த நோவாய்வா ஏதாவது நடுவுல கதவை திறந்துட்ட பூச்சிருவான்னு தான் கர்த்தர் பார்த்தாரு. நீ அடிக்காதப்பா, நானே அடைச்சிருவேன், நானே அடைச்சிருவேன், நீ அடைக்காத, லாக்கு நான் போட்டுறேன். ஏன்னா அவர் லாக்கு போட்டா ஒருவனும் திறக்க முடியாது. ஒருவன் திறக்காதபடி கூட்டுகிறவர் அவர், யாரும் திறக்க முடியாது. இப்ப வேற வழி இல்லை, அவர் சொல்றத அமைதியா கேட்கல. இந்த அனுபவம், அடைக்கப்பட்ட அனுபவம் எப்படி இருக்குன்னா, அடி எடுத்து வெளியில போக முடியாது, ஒன்றையும் பார்க்க முடியாது. இந்த வேலைக்குள்ள இருந்து எதுவுமே பார்க்க முடியாது, எதுவுமே பார்க்க முடியாது. அது போற விதத்துல அது போகும். அமைதியா நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா கதவை அடைத்தவர் தேவன். அல்லேலூயா. தேவன் ஏன் கதவை அடைத்தார்னா அவனை பாதுகாக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப அழிவிலிருந்து பாதுகாப்பு, அடைத்து வைத்து ஒரு பாதுகாப்பு. மூன்றாவதாக ஆதியாகமம் 7:17 ஒரு வார்த்தையை நான் முக்கியத்துவப்படுத்துகிறேன். நான் அதை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 7:17 ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று, அது பூமிக்கு மேல் மிதந்தது. இப்ப வேலைக்குள்ள வச்சு பாதுகாத்தார், கதவை அடைத்து பாதுகாத்தார். இப்ப இந்த பேழை என்ன பண்ணுதுன்னா பூமிக்கு மேல் மிதக்கு. இப்ப அமிழ்ந்து போகாமல் என்ன பண்ணாரு, பாதுகாத்தார். அல்லேலூயா. சேஃப்டி ஃப்ரம் ட்ரௌனிங், சேஃப்டி ஃப்ரம் ட்ரௌனிங். அமிழ்ந்து போகாமல் இந்த தண்ணீரிலே மிதக்கும்படியாக அவர் செய்து பாதுகாத்தார். இந்த வேலை செய்யும் போது தேவன் அதனாலதான் என்ன சொன்னார்னா, ஆதியாகமம் 6:14 கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 6:14 கடைசி பகுதி. அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு, அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு, உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. ஏன் கீழ்பூசணும்? நீ என்ன பண்ணும், தண்ணிக்கு மேல மிதக்கணும், நீ அமிழ்ந்து போக கூடாது, நீ தண்ணியில மிதக்க வேண்டிய ஆள். இந்த பேழை தண்ணிக்கு மேல மிதக்க வேண்டியது, அதுல தண்ணி உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக கீழுக்கும் உள்ளுக்குமாக அதுல கீழ்பூசு, கீழ்பூசு என்று கர்த்தர் ஏற்கனவே நோவாவுக்கு சொல்லியிருந்தார். அல்லேலூயா. அப்ப 3 வேளைக்குள்ளே நம்மை வைத்து தேவன் பாதுகாப்பதில் முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம அழிவில் இருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறார். சேஃப்டி ஃப்ரம் டிஸ்ட்ரக்ஷன், அழிவில் இருந்து பாதுகாக்கிறார். சுற்றி எல்லாருக்கும் அழிவு வருது, ஆனா தேவன் அவனை பேழைக்குள்ளே அதை பார்க்க கூடாதபடிக்கு அதிலிருந்து பத்திரமாய் அவனை காப்பாற்றினார். 2வது, தேவன் அவனை அடைத்து வைத்து பாதுகாத்தார். சேஃப்டி ஃப்ரம் ஷட் டோர்ஸ், அடைத்து வைத்து பாதுகாத்தார். ஏன் அடைத்து வைத்து பாதுகாத்தார்? நோவாவுக்கு திடீர்னு கதவை திறந்து வெளியில போனோம், ஒரு லைட்டா நான் கொஞ்சம் ஸ்விம்மிங் போயிட்டு வந்துடுறான், உங்களுக்கு போரிங்கா இருக்குன்னு தண்ணியில் குடிச்சிட்டா கதை க்ளோஸ் ஆகிடும், அதனால அடைச்சு வச்சிட்டாரு. நீ அதெல்லாம் ஒன்றும் போவானப்பா, நான் சொல்ற வரைக்கும் இங்கேயே உட்காரு, 1 வருஷம் உட்காரு அப்படின்னு சொல்லி மூடிட்டு. 3வதாக அமிழ்ந்து போகாமல் பாதுகாத்தார். சேஃப்டி ஃப்ரம் ட்ரௌனிங், அமிழ்ந்து போகாமல் பாதுகாத்தார். இந்த பகுதியில நான் இந்த முழு சம்பவத்தை நான் தியானிக்கும் போது ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். ஏன் ஆண்டவரே இந்த நோவா மட்டும் காக்கப்படணும்? ஏன் இந்த நோவா மட்டும் காக்கப்படணும்? ஏன் இவனுக்கு என்ன அப்படி என்ன விசேஷம்? ஆதியாகமம் 6:9 நாம் வாசிக்கும் போது, Genesis chapter 6 and verse 9, ஆதியாகமம் 6:9
நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். இவனுக்கு விசேஷம் என்ன அப்படின்னா, தன் காலத்தில் இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? அவர்கள் இருதயத்தின் நினைவு நித்தமும் பொல்லாததா இருந்தது. தேவன் அதை கண்டு வெசனப்பட்டார். மனிதனை உலகத்திலே உண்டாக்கினதற்கு தேவன் கண்டு வெசனப்பட்ட ஒரு காரியம், நித்தமும் அவன் இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் பொல்லாப்பா இருந்தது. ஆனா நோவா தன் காலத்தில் உள்ள மனிதர்களுக்குள்ளே எப்படி இருந்தானா? நீதிமானா இருந்தான், உத்தமனாய் இருந்தான், தேவனோட சஞ்சரித்தான். He walked with God. He walked with God. Noah was just man, a perfect man, walked in integrity. மிக முக்கியம். யாரை தேவன் நினைத்தருளை பாதுகாப்பார் அப்படின்னா, சும்மா அங்க இருந்து எல்லாரையும் பார்த்து நினைத்தருளை பாதுகாப்பார்னு சொல்ல மாட்டாரு. வெள்ளத்தடிச்சு ஆளை க்ளோஸ் பண்றாரு. ஆனா யாரை பாதுகாத்தார் அப்படின்னா, அந்த பொல்லாத ஜனத்தின் மத்தியிலே ஒருவன் தீர்மானம் எடுத்து தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் உத்தமனாய் தேவனுக்கு முன்பாக நடந்தான். அவனைதான் தேவன் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, இவனை குறித்து வாசிக்கும் போது ஆதியாகமம் 6:8 எப்படியாக சொல்லுகிறது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Noah found grace in the eyes of God. அவனுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஒருவேளை இவன் தகுதினால முழுசா இவன் செய்யறான் அப்படின்னா, ஏதோ சில காரியங்கள் இருந்தது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவனை பாதுகாத்தது காரணம், முக்கிய காரணம், கர்த்தருடைய கண்கள்ல கிருபை பெற்றவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. கிருபை அவனுக்கு கிடைத்தது. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றேன். 6:22 ஆதியாகமம் Genesis 6:22. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். இதை எதை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறதுனா, அவர் அந்த பேழையை உண்டாக்குவதற்கு எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் கொடுத்துறாரு. எல்லா அளவுகோல்களையும் அளவீடுகளையும் கொடுத்துட்டு அதை வைத்து அவன் அந்த பேழையை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு எல்லா அந்த காரியங்களையும் சொல்லிவிட்டு அதற்கு பின்பாக சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையின்படி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒன்று கிருபையை சார்ந்து நிற்கணும், மற்றொன்று தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் உத்தமனாய் தேவனோடு நடக்க வேண்டும். மூன்றாவதாக அவருடைய வார்த்தையின்படி எல்லாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்ன பண்ணுவாரு? நம்மை பாதுகாப்பார். ஏன் பாதுகாப்பார்? நம்மை நினைத்தருளுகிறார். அவர் நினைத்தருளுகிறார். ஒரு வார்த்தை மறக்க கூடாது. I am on God's mind. நான் தேவனுடைய நினைவிலே இருக்கிறேன். என்னை அவர் பாதுகாப்பார். எப்படி பாதுகாப்பார்? அவர் எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி பாதுகாப்பார். அழிவிலிருந்து பாதுகாப்பார், அடைத்து வைத்து பாதுகாப்பார், அமிழ்ந்து போகாமல் அவர் பாதுகாப்பார். இப்ப முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்னா, தேவன் பேழைக்குள்ளே வைத்து பாதுகாப்பார். God keeps you in the ark for safety. God keeps you in the ark for safety. இரண்டாவது ஒரு காரியத்தை என்னுடைய கண்களுக்கு ஆவியானவர் காட்டினார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 19 22 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 19 22 வசனம்.
Genesis chapter 7 verse 19 to 22. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. இந்த 22வது வசனத்தை மாத்திரம் நான் மீண்டும் வாசிக்கிறேன். வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. இங்க சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, சுவாசம் உள்ள எல்லாமே மாண்டு போயிடுச்சு. எதுவுமே ஜீவனோட இல்லை. எதுவுமே தேவன் கொண்டு வந்த அந்த ஜல பிரளயத்துல தப்பிக்க முடியல. ஆனா நோவாவை குறித்து என்ன சொல்லுகிறதுனா, அவனை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 7ஆம் அதிகாரம் 5வது வசனம் ஆதியாகமத்தில் எப்படியாக சொல்லுகிறது, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். இது எதை குறித்து சொல்லுகிறதுனா, இதுக்கு முன்பாக வாசித்தது அந்த பேழையை உண்டு பண்ணுகிறதை குறித்து சொல்லுச்சு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டான். ஆனா இந்த இடத்துல சொல்லப்படும் போது அது எதை குறித்து சொல்லுகிறது, அந்த மிருக ஜீவன்களை அவன் தேவன் சொன்ன விதமாய் கொண்டு வந்து அந்த பேழையிலே சேர்க்க வேண்டிய முறையை தேவன் சொன்னபடி எல்லாம் செய்து அவர்களுக்கு தேவையான உணவை ஏற்படுத்தி எல்லாவற்றையும் அந்த பேழைக்குள்ளே சேர்த்து வைத்து எல்லா காரியங்களையும் தேவன் கட்டளையிட்டபடி அவன் செய்து முடித்தான். பேழையை உண்டு பண்றது மட்டும் இல்ல, பேழைக்குள்ள என்னத்தை வைக்கணும், எப்படிப்பட்ட மிருகங்களை உள்ள வைக்கணும், எந்த அளவுல வைக்கணும், சுத்தமானது அசுத்தமானது எல்லாவற்றையும் குறித்து தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். எல்லாருக்கும் இந்த 2020 வந்த இந்த பேண்டமிக் கொரோனா வைரஸ் நமக்கு எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஆரம்பத்தில் டிசம்பர்ல 19 டிசம்பர்ல என்ன சொன்னோம், ஐயோ சைனால வந்துருச்சு வீட்டை போடுறாங்க தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா சைனால பார்த்தா இங்கே வந்துருச்சு. அது மாதிரிதான் நோவா மழை பெய்யுது, மழை வரப்போகுதுன்னு பிரசங்கம் பண்ணாரு. யாரும் கேட்கல. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, மழை வந்துருச்சு. திடீர்னு வரல, சொன்ன நேரத்தில் அது எல்லாம் செய்து முடிக்கப்பட்டவங்க வந்துருச்சு. ஆனா இவர் இத்தனை ஆண்டுகள் சொல்றதுன்னா, இந்த ஜலப்பிரளயத்தினாலே நீங்க அழிக்கப்படுவீர்கள், நீங்க மாறுங்கன்னு சொன்னா யாரும் கேட்கல. இப்ப ஜலப்பிரளயம் வந்துருச்சு. எதுக்கு வந்திருக்கு? அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. ஆனா ஒரு குடும்பம் நோவாவும் அவனுடைய குடும்பத்தார், நோவாவும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 3 மகன்களும் அவர்களுடைய மனைவியும், ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு மனைவி தான், எல்லாம் சேர்த்து 8 பேர் அந்த படகுக்குள்ளே இருந்தார்கள். இவர்கள் எதற்கு மேலாக தேவனாலே கொண்டு போகப்பட்டார்கள்னா, அங்கே சுற்றி இருந்த அழிவின் சூழ்நிலைக்கு மேலாக தேவனால் கொண்டு போகப்பட்டார்கள். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எல்லா ஜீவனும் அழிஞ்சிச்சு. ஆனா 8 ஜீவன்கள் மட்டும் நமக்கு காக்கப்படுகிறது. ஏன் காக்கப்படுகிறது? அந்த அழிவுக்கு மேலாக தேவன் அவர்களை கொண்டு போய் வைத்தார். இரண்டாவதாக, தேவன் சூழ்நிலைகளுக்கு மேலாக நம்மை வைக்கிறார், வைத்து பாதுகாக்கிறார். சூழ்நிலைகளுக்கு மேலாக நம்மை வைத்து God keeps you above the situations. God keeps you above the situations. சில சூழ்நிலைகளுக்கு மேல
ஏன் தேவன் நம்மை கொண்டு போறார் அப்படின்னா நம்மை அந்த அழிவிலிருந்து பாதுகாக்க. எப்படி அதை செய்கிறார் அப்படின்னா ரெண்டு விதமா அந்த காரியத்தை நான் பார்க்கிறேன். 7:24 ஆதியாகமம், Genesis 7:24, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. இந்த ஜலம் 40 நாள் இரவும் பகலும் பெய்யுது. நான் ஏற்கனவே சொன்ன போல மிக உயரமான சிகரம், இந்த உலகத்துல மிக உயரமான சிகரங்களுக்கு மேற்பட்டு 15 முழ அடிக்கு அது உயர்ந்ததா இருந்தது. எல்லா ஜீவ ராசிகளும் நிக்கிரகமாயின. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கொந்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு தண்ணீர்களின் மேலே தேவன் எதை கொண்டு போய் வைக்கிறார்? நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அதுக்கு மேலே அவர்களை மூழ்காமல் தேவன் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைக்குள்ள அவங்க மூழ்கல. இந்த சூழ்நிலைக்குள்ள மூழ்கி இருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? அவர்களுக்கும் அதே அழிவு தான் உண்டாயிருக்கும். உலகத்தில் இருக்க எல்லாரையும் கொண்ட, எல்லாரையும் அழித்த அதே ஜலம் தான், ஒரே ஜலம் தான், ஒரே தண்ணி தான். ஆனா அது ஒருவருக்கு அழிவு, மற்றவர்களுக்கு அதன் மேலாக தேவன் அவர்களை கொண்டு போய் மூழ்காமல் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. மூழ்காமல் பாதுகாக்கிறார். வித்அவுட் சிங்கிங் மூழ்காமல் பாதுகாக்கிறார். அடுத்தபடியாக 7:18 நீங்க வாசிங்கன்னா ஆதியாகமம் Genesis 7:18, ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. இப்ப ஜலத்துல மூழ்காமல் பாதுகாத்தார். இப்ப ஜலம் எப்படி ஆயிடுச்சு? ஜலம் பெரு வெள்ளமாகி, ஜலம் பெரு வெள்ளமாகிடுச்சு. இதுல தேவன் ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருக்க பண்ணினார் பேழையை. முதல்ல மூழ்காமல், சூழ்நிலைக்கு மேல அந்த சூழ்நிலைக்குள்ள மூழ்காமல் நம்மை பாதுகாத்தார். இரண்டாவதாக சூழ்நிலைக்கு மேலாக மிதக்கும்படியாக செய்து நம்மை பாதுகாத்தார். அப்ப தண்ணீர் பெருக்கெடுத்த ஒரு சூழ்நிலை இன்னும் பயங்கர இன்டென்ஸா போகுது, இன்னும் பயங்கர கொடூரமாக தீவிரித்து போகிற நிலைமையில தேவன் என்ன பண்ணுகிறார்னா அதன் மேல மிதக்கும்படி செய்கிறார். முதல்ல வெறும் ஜலமா தான் இருக்கு, வெறும் தண்ணீரா தான் இருக்கு. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா அது பெருவெள்ளமாகிறது. பெரிய வெள்ளமாகி பிரவாகித்து ஜலம் இன்னும் அதிகமா ஓடும் போது அதற்கு மேலாக தேவன் நம்மை கொண்டு போய் மிதக்கும்படியாக செய்து நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இன்னைக்கு பொதுவாவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக காரியங்கள்ல சூழ்நிலை ரொம்ப கடினமா நமக்கு எதிராக வரும்போது, பிரச்சனை ரொம்ப பெருசா வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? பிரச்சனை இல்லை, அப்படியே மூழ்கி போயிட்டோம்னா அதான் நம்முடைய முடிவு. என்றைக்கு பிரச்சனையிலே, சூழ்நிலையிலே நாம் மூழ்கி போகிறோமோ நாம் அந்த இடத்துல தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை இல்லாத நிலைமைக்கு ஆளாகி விடுகிறது. அந்த சூழ்நிலையின் கோரத்தை கண்டு, அதனுடைய சீற்றத்தை கண்டு, அதை பார்த்து பயந்து நாம் அந்த சூழ்நிலைக்குள்ள அப்படியே முடிகிறோம். அதான் என்ன சொல்லிடுறோம்? ஆண்டவரே, இதெல்லாம் இருக்கு, ஏதோ ஒரு சர்வீஸ் நடத்துறாங்க, அதுல எதையா பேசுறாரு அவருக்கு, இது எதுக்கு நாங்க கேட்டுட்டு எனக்கு வீட்லயே நல்லா தூங்குறோம், தூங்கினாலும் நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொன்னோம்னா சூழ்நிலையை பார்த்து அதிலே மூழ்கி போகுது. ஆனா தேவன் சொல்லுகிறார், மூழ்க விடுவதில்லை, நீ அதன் மீது அதற்க வேண்டும். என் ஜீவனே போனாலும் நான் தேவனுக்காய் நிற்பேன், அந்த சூழ்நிலை என்னை மேற்கொள்ள விட மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் மேல் நம்பிக்கை பற்றுதலாக இருப்பதுதான் இந்த சூழ்நிலைக்கு மேலாக மிதக்கிறது. இதே சம்பவத்தை நான் துரிதமா இந்த பகுதியில் இல்லை, இருந்தாலும் நான் உங்களுடைய புரிதலுக்காக துரிதமா சொல்லிட்டு நான் கடைசி குறிப்புக்குள்ள போறேன். பேதுரு படகுலே சீஷர்கள் போறாங்க.
நடுக்கடலிலே காற்று கொந்தளிக்கிறது. இப்ப இயேசு கடல் மீது நடந்து அவர்களிடத்துல வருகிறார். வந்துட்டு என்ன பண்ணாரு? கடல் மீது நடந்து வந்து இயேசு பேதுருவை தண்ணீரின் மீது நடக்கும்படியாக செய்தார். அப்ப கடல் எப்படி இருந்துச்சு? இருந்துச்சு. இயேசு வந்த உடனே அமைதியாகிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேதுருவை நடக்க வைக்கல. கொந்தளிக்கிற கடலின் மீதுதான் பேதுருவை நடக்க செய்தார். அப்பதான் அவன் எப்ப அவனுடைய கண்கள் தேவனை பார்ப்பதிலிருந்து திரும்பி அந்த சூழ்நிலையை பார்த்துச்சோ அவன் என்ன பண்ணான்? மூழ்க ஆரம்பித்தான். அதான் தேவனை நோக்கி அபயம் விடும்போது அவன் கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறார். அவர் அந்த படகுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும் போது அமைதல் உண்டாயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. வாழ்க்கையில என்றைக்கு நம்முடைய பார்வை அந்த சூழ்நிலைக்கு நேராக போகிறதோ நம்ம என்ன ஆயிரும்? மூழ்கி போறோம். பிரச்சனையை பார்த்தோம்னா மூழ்கிடுவோம். ஆனா தேவனை பார்த்தோம்னா நடக்கும். ஹல்லேலூயா. அதான் தண்ணீர் மேல நடந்தோம். தண்ணீர் மேல நடந்தோம். ஹல்லேலூயா. யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் யோர்தான் நதியில நிற்கும் போது யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற காலம் அது. கரை புரண்டு ஓடுகிறது. மிச்ச நேரம் மாரி இல்லை, அப்படியே கரை புரண்டு ஓடுகிற நேரத்துல தேவன் செங்கடலுக்கு மோசே கிட்ட கட்டளையிடும் போது உன் போல நீட்டினாரு. ஆனா யோசுவாவை பார்த்து சொல்றாரு, காலை எடுத்து தண்ணியில வைங்க அப்படின்றாரு. ஆசாரியருக்கு கால் அந்த தண்ணியில படும்போது அது பிளக்கும். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை எங்க இருக்கணும்? காலுக்கு கீழே இருக்கணும். ஹல்லேலூயா. அதை தூக்கி தலையில வைக்கக்கூடாது. அதை தூக்கி தலையில வைக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் மிதக்கணும் அப்படின்னா நம்முடைய கண்கள் இந்த தேவனை நோக்கி பார்க்கணும். என்றைக்கு சூழ்நிலையை பார்க்கிறோமோ, எதிர்மறையாய் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறோமோ, அப்பொழுது நாம் மூழ்கி போக தொடங்குவோம். தேவன் எதை நோவா வாழ்க்கையில விரும்பினார்னா, நீ மூழ்க கூடாதுப்பா. நீ யாரு? நீ நீதிமான், நீ உத்தமன், நீ கிருபை பெற்றவன், நீ நான் சொன்ன வார்த்தையின்படி எல்லாம் செய்தவன், உன்னை நான் மூழ்க விட மாட்டேன். மூழ்கி போகாமல் அவனை பாதுகாத்தார். சூழ்நிலைக்கு மேலாக வைத்து பாதுகாத்தார். தண்ணீரிலே மிதக்கும்படியாக செய்து பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதா? ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளில் மேல் தங்கிற்று. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. இப்ப முதல்ல வாசித்த வசனம், தேவன் நோவாவை நினைத்தருளினார். அதற்கப்புறம் பூமியின் மேலே ஒரு காற்றை வீச பண்ணினார். தண்ணீர் வற்றும்படியாக செய்தார். ஏன்னா 150 நாள் தண்ணீர் பூமியில் அப்படியே பிரவாகித்து கொண்டு இருக்கிறது. அப்படியே அப்பதான் தேவன் நினைத்தருளி அவர் ஒரு காற்றை அனுப்பி அந்த தண்ணீர் வற்றும்படியாக செய்கிறார். இப்ப 10வது மாதத்துல இந்த பேழை அரராத் என்னும் ஒரு மலையின் மேல் தங்கிற்று. இது போய் எங்க நின்றுச்சு? 10ஆம் மாதத்திலே சிகரங்கள் வெளிப்பட்டன என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இதுல ஏதோ ஒரு மலைக்கு மேல, அரராத் மலைக்கு மேல போய் இந்த பேழை அமர்ந்தது. பேழை அமர்ந்துருச்சு. ஆனா பேழை எவ்வளவு நாள் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 8:13. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் பற்றி போயிடுச்சு. இப்போ பேழை அரராத் மலை மேல நின்றுச்சு 10ஆம் மாதத்துல. ஆனா 601வது வயதாகும் போது அந்த முதல் மாதம் முதல் தேதியிலே
1 ஜனவரின்னு வச்சுக்கலாம். அது முதல் மாதம் முதல் தேதியில என்ன ஆயிடுச்சு, பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. ஆனா 8:14 நான் வாசிக்கும் போது 2ஆம் மாதம் 27ஆம் தேதி பூமி காய்ந்திருந்தது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு வருது, 57 நாட்கள் வச்சுக்கலாம். சரியா, 57 நாட்கள் கிட்டத்தட்ட. வேலை அமர்ந்துருச்சு, அங்க நின்றுச்சு. இப்ப பூமியும் காஞ்சு போச்சு. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், எவ்வளவு நாள் உள்ளே உட்கார்ந்து கதவு திறக்கலாம், ஜல்லையா தருங்க, கயிறு கட்டி வெளில இறக்கிறோம், தோல் இறக்குற மாதிரி நாம இறங்கிறோம். இது நமக்கு சரிப்படாது அப்படின்னு. ஆனா 57 நாட்கள் இந்த குடும்பம் அமைதியாக பேழைக்குள்ளே வைத்திருக்கிறார் தேவன். இப்ப வேத வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 8:15 அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி 16 நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரனும் உன் குமாரன் மனைவிகளும் வேலையை விட்டு புறப்படுங்கள். அங்க கதவை அடைச்சாரு. இப்ப வேலையை விட்டு வெளியே வாங்க கட்டளை எடுக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, தேவன் நங்கூரமிட்டு பத்திரப்படுத்துகிறார். God keeps you anchored for security. அந்த மலையின் மீது தங்கிருச்சு, அங்க தங்கிருச்சு அந்த வேலை. ஆனாலும் தேவன் அதை குறித்து உடனே அவர்களை வெளியில விடல. ஏற்ற காலத்துக்காக தேவன் அவர்களை காத்திருக்கும்படி செய்து சரியான காலத்திலே அவர்களை வெளியே வர சொல்லுகிறார். எப்படி வெளியே வர சொன்னார்னா, அவருடைய வார்த்தையை பேசுகிறார். He speaks the word. அவருடைய வார்த்தையை அனுப்பி தேவன் அவர்களை வெளியிலே வரும்படியாக சொல்லுகிறார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்ப முதலாவது God speaks the word. வார்த்தையை அனுப்புகிறார், பேசுகிறார். அதற்கு பின்பாக நம்மை வெளியிலே வரும்படியாக சொல்லுகிறார். இரண்டாவது, தேவன் நம்மை வர்த்திக்க பண்ணுகிறார். வர்த்திக்க பண்ணுகிறார். God sends his multiplication. நம்மை வர்த்திக்க பண்ணுகிறார், நம்மை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப யாருக்கு அப்படின்னா, வேலை அந்த நங்கூரம் விட்டு பத்திரப்படுத்துவதற்காக நங்கூரம் விட்டு இருக்கு, அவசரப்படாம அவருக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. அங்க 57 நாட்கள் பூமி காய்ந்ததுன்னு தெரியுது, பூமி மறந்தது என்று தெரிகிறது. இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் வரைக்கும் நோவாவும் அவன் குடும்பத்தாரும் அந்த பேழைக்குள்ளே இருந்தார்கள். வார்த்தையை அனுப்பி அவர் நம்மோடு பேசுகிறார். இரண்டாவது, நம்மை வர்த்திக்க பண்ணுகிறார். மூன்றாவதாக கடைசியாக ஆதியாகமம் 9:12 நாம் வாசிக்கும் போது 12:13 வாசித்துங்க. அன்றையும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். கடைசியாக தேவன் சொல்லுகிறார், ஒரு வில் அடையாளத்தோடு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அடையாளத்தோடு, வில் அடையாளத்தோடு ஒரு உடன்படிக்கையை உங்களோடு ஏற்படுத்துகிறேன். sets up a covenant with the both sides. அப்ப ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி தேவன் சொல்லுகிறார், இனி நான் இந்த உலகத்தை ஜலத்தினாலே அழிப்பதில்லை, அதுக்கு வானத்திலே என்னுடைய வில்லை அடையாளமாக வைத்து உங்களோட ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துகிறேன். உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை நங்கூரமிட்டு பத்திரப்படுத்தும் போது அவருடைய வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கணும். வார்த்தைக்காக காத்திருந்தோம்னா அடுத்து நம்ம எங்கே கொண்டு போவார்? வர்த்திக்க பண்ணுவார், நம்ம பெருக பண்ணுவார். வர்த்திக்க பண்ணும் போது நம்ம
நம்மோடு எப்படி பண்ணுவார்னா ஒரு உடன்படிக்கையை செய்து அவர் வர்த்திக்கப்படுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். ஒரு ரொம்ப எளிதான ஒரு பகுதி தான் இது. நமக்கு எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து தெரியும். ஆனா ஆவியானவர் இந்த வார்த்தைகளை என் கண்களுக்கு முன்பாக காட்டும்போது நான் ஆச்சரியமடைந்தேன். ஒரு சின்ன பகுதிக்குள்ள இருந்து தேவன் எவ்வளவு காரியங்களை ஆவியானவர் பேச முடியும் அப்படின்றது குறித்து இன்றைக்கு அப்படியே நம்ம கண்களை மூடுவோம். நம்மை நினைத்தருளும் தேவன், நம்மை நினைத்தருளும் தேவன், நம்மை மறவாதவர், நம்மை மறவாதவர். ஹல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாள். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவன் சொல்கிறார். நம்மை நினைவு கூறுகிற தேவன், நம்மை மறக்காத தேவன். அவர் நினைவு கூறும்போது நமக்கு என்ன உண்டாகிறது அப்படின்னா, அவர் நினைவு கூறும்போது நமக்கு ஒரு பாதுகாவல் உண்டாகிறது. இந்த நாள்ல விசேஷமா நான் நினைக்கிறேன், தேவன் நம்ம ஒவ்வொருவர் மீதும் ஒரு பாதுகாவல், விசேஷித்த பாதுகாவலை வைக்கணும். விசேஷித்த பாதுகாவல். வேலையில இருக்கும்போது பாதுகாவல், ரோட்ல போகும்போது ஒரு பாதுகாவல், வண்டியில போகும்போது ஒரு பாதுகாவல், வேலையில உட்கார்ந்து வேலை செய்யும்போது ஒரு பாதுகாவல், வீட்டில் இருக்கும்போது ஒரு பாதுகாவல், ஒரு விசேஷித்த பாதுகாவல் நம் மீது வைக்க வேண்டும். எப்போது வைக்கணும்னா எப்படி இருக்கணும்? அவருடைய நினைவுகளை நாம் இருக்க வேண்டும். அவருடைய நினைவுகளை நாம் இருக்க வேண்டும்னா நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய கிருபை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும், உத்தமனாய் இருக்க வேண்டும், நீதிமானாய் இருக்க வேண்டும், அவரோடு சஞ்சரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி செய்து முடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது நம்மை அவர் பாதுகாப்பார். எப்படி பாதுகாப்பார்? வேலைக்குள்ளே வைத்து பாதுகாப்பார். வேலைக்குள்ளே வைத்து பாதுகாப்பார். நீங்க ஒருவேளை சிலர் நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில, ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலை, ஒரு எல்லைக்குள்ளே அடைப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேனே, ஏன் இந்த சூழ்நிலை? தேவன் சொல்றார், என் மகனே, என் மகளே, அது உன்னுடைய பாதுகாப்புக்காக நான் வைத்த இடம். அதை விட்டு நீ வெளியில வராத, அதிலே இரு. நான் அதை விட்டு வெளியில அழிவு காத்து கொண்டிருக்கிறது. நீ அந்த பேழைக்குள்ளே இரு. அது உன்னை அழிவிலிருந்து விலக்கி ஜீவனோடு இருக்கும்படியாக செய்யும். அழிவிலிருந்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கதவை அடைத்து பாதுகாப்பார். கதவை அடைத்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள கடினமா இருக்கலாம். அடைத்து வைத்து பாதுகாப்பார். கதவை மூடி, ஒருவரும் திறக்க முடியாதபடி மூடி நம்ம என்ன வேணா ட்ரை பண்ணலாம். ஆனா கர்த்தர் நம்மை அடைத்து வைத்து பாதுகாக்கணும்னு தீர்மானிச்சா நம்மால எந்த காரியத்திலுமே முன்னேற முடியாது. அவர் சொல்லுகிற வரைக்கும், அவர் தர என்று சொல்லுகிற வரைக்கும் நம்மால எதுவுமே, அவர் திறக்கிற வரைக்கும் நம்மால ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே நீ என்னுடைய நன்மைக்காக, நன்மைக்கு ஏதுவாக இதை செய்கிறீர், என்னை பாதுகாக்கும்படியாக இதை செய்கிறீர் என்று என்னை அந்த அழிவிலே, அந்த தண்ணீரிலே அமிழ்ந்து போகாதபடிக்கு தேவன் அதற்காக என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் ஒரு வார்த்தையின்படி செய்யும் போது அமிழ்ந்து போகாமல் இருக்கிறோம். சூழ்நிலைக்கு மேலாக என்னை கொண்டு போய் வைத்து என்னை தேவன் பாதுகாக்கிறார். What takes me above the situation? சூழ்நிலைக்கு மேலாக, அந்த சூழ்நிலை நம்மை மூழ்க வைக்கிறது அல்ல, அந்த சூழ்நிலைக்கு மேலாக நாம் மிதக்க வேண்டும். தேவனோடு நடக்கும் போது, அவரை சார்ந்து அவரையே பார்த்து நடக்கும் போது, அந்த சூழ்நிலைக்கு மேலாக காலை எடுத்து வைத்து, கொந்தளிக்கிற அந்த தண்ணீர்கள் மேலே காலை எடுத்து வைத்து நடக்க தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம்? தேவன் நங்கூரம் விட்டு நம்மை பத்திரப்படுத்துகிறார். சில இடத்துல நங்கூரம் விட்டு நம்ம நிறுத்திடுறாரா? ஏன் ஆண்டவரே ஏன் நிறுத்தப்பட்டிருக்கிறேன்? வேதத்துக்கு வந்துட்டேன் ஆண்டவரே, வேதத்துக்கு வந்துட்டேன், இனி நான் வெளியில போக வேண்டிய காலமாச்சு, இது ஏன் என்னை மறைக்கிறீர்?
ஏன் என்ன மறைக்கிறீர் அப்படின்னா, தேவன் சொல்லுகிறாருப்பா, நான் உன்னை நங்கூரம் விட்டது உன்னை பத்திரப்படுத்துவதற்கு, செக்யூரிட்டி, பத்திரப்படுத்துவதற்காக நான் அங்க வச்சிருக்கிறேன், பத்திரப்படுத்துவதற்காக வச்சிருக்கிறேன். நீ என் வார்த்தைக்காக காத்துரு. என் வார்த்தை வெளிப்படும் போது நீ வெளியே வா. என்னுடைய வார்த்தை வெளிப்படும் போது நீ வெளியிலே வந்தே என்றால் உன்னை நான் வர்த்திக்கப்படுவேன். That's the time for your expansion. Hallelujah. அவருடைய நேரத்தில் அவருடைய வார்த்தையின்படி நாம் வெளியிலே வந்தோம்னா நம்மை வர்த்திக்க தேவன் பண்ண வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மோடு உடன்படிக்கையை செய்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தலைமுறைகளுக்கு உடன்படிக்கையை செய்து அதை காக்கிற உண்மை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ளே தேவன் இன்றைக்கு சில காரியங்களை மாற்றும்படியாக, அதற்கு ஏன் அப்படின்ற கேள்விக்கு பதில்களை இன்றைக்கு தரும்படியாக விரும்புகிறார். முழுமையாக அவரையே சார்ந்து கொண்டு, அவரையே பற்றிக் கொண்டு, அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்தவர்களாய் இந்த தேவனையே நோக்கி பார்த்து கண்கள் அவருக்கு மீது இருந்துச்சுன்னா நாம் மூழ்கி போவதில்லை, அவருடைய நினைவிலே தான் நாம் எப்பொழுதும். தேவகுமாரன் அதனாலதான் தன்னையே ஜீவ பலியாக சிலுவையில் வைத்தார். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் உருக்குலைந்து போகும்போது யாருக்காக அப்படின்னா, அவர் சிந்தையில நாம் தான் இருக்கோம், நான் தான் இருந்தேன், நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்தீங்க. ஏன் ஆண்டவரை இப்படி ஒரு போற நிலைமை சிலுவையில உங்களுக்கு அப்படின்னா, நீ என்னுடைய நினைவிலே இருந்தாய், உனக்காக தான் தன்னுடைய ஜீவனையே தந்த அந்த தேவகுமாரன் மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி? அதையும் செய்வார். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிருசினில் தொங்கி நீரையா ஜீவனை தந்தீரையா அழகே நீர் உருகுலை நீரே உன் செந்தையில் என்னை நினைத்தீரே இயேசுவே. ஜீவனையே தந்த தேவன் நீர், மற்ற எல்லாவற்றையும் அதனோடு கூட தராமல் இருப்பது எப்படி நிச்சயம் செய்வீர். நினைவிலே நாங்கள் எப்பொழுதும் இருக்கும்படியாக எங்கள் வாழ்க்கைகள்
சரி செய்யப்படுவதாக. ஆண்டவரே, நீர் மறவாமல் இருக்கும்படியா, உடைய நினைவிலே எப்பொழுதும் இருக்கும்படியா, உடைய விசேஷித்த பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கும்படியாக சாயந்திர வேளையில நான் செபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு விசேஷித்த பாதுகாவலை உண்டாக்குகிறார். ஒவ்வொருவரும் உம்மாலேயே நினைக்கப்படுவார்களாக. வார்த்தைகளுக்காக நன்றி, எங்களோடு பேசினதற்காக நன்றி. திருக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். பெருமையாக்குகிறோம், தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தர் நீர் பெரியவர், நீர் நல்லவர், உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உங்க எல்லா கனத்திலும் மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்திலே பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கரம் கூட இருக்கட்டும், அவர்களை நடத்தட்டும். ஆண்டவரே, கையின் கிரியைகளை கர்த்தர் நீர் வர்த்திக்க பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன். அதை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கனத்தையும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.